morning, viewers. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 110th lesson, grammar section, revision of question framing, 5 kinds. Okay? இப்போ இதில் வந்து yesterday we took empty, that is empty has been completed. Empty question framing முடிச்சிட்டோம் நம்ம இல்லையா? இப்போ வந்து SAVT செகண்ட் SAVT அப்புறம் VC மொத்தம் 5 இருக்குது, அதான் போட்டுருமா 5 kinds. இப்போ இது செகண்ட் வந்து SAVTனா ஸ்பெஷல் ஆக்சிலரி வெர்பு டென்ஸ். அதில் மெயின் கொஸ்டின் அதான் மஸ்ட், ஷுட், கேன், குட், மே, மைட்டுக்கு சுத்தமாக கொஸ்டின் கிடையாது, கொஸ்டின் வராது. இட் வில் பி ஆக்வாட் என்ன த கொஸ்டின் ஆஃப் மைட் இஸ் ஆக்வாட்னா நிறையா சொல்ல முடியாது, ஒரு நல்லா இருக்காது, அவ்வளோதான். அதை விட்டுட்டோம். மைட்டில் மேலே மட்டும் 2 வரும், அது என்ன பார்த்துருவோம். மற்றெல்லாம் சரியாக வராது, அதுலேயும் சரியாக வராது. ஓகேவா? இப்போ பாருங்கள் பிளைன் கொஸ்டின் பாருங்கள். முதல்ல பிளைன் கொஸ்டின் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் லெசனில் கொஸ்டின் பார்ப்போம். மொத்தம் 1 2 3 4 5 6 தான் இருக்குது. 3 4 5 இருக்குது. பார்த்துங்க, மஸ்ட் மேலே வருது. மஸ்ட் சிம்பிள் டென்ஸ் பிளைன் கொஸ்டின். மஸ்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். அடுத்தவரை மஸ்ட் ஆல் ஆஃப் ஹஸ் கோ தேர், நாங்கள் அனைவரும் அங்கு கண்டிப்பாக போக வேண்டுமா? இன்னும் கேட்குறோம் சார், நாங்களாம் அங்கே போனோமா சார் கண்டிப்பாக, அதான் அது. அடுத்தது ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான். இது கட்டாய கடமை, இது பொது கடமை. ஆப்ளிகேட்டரி டியூட்டி, ஜென்ரல் டியூட்டி. ஜென்ரலாக நாளைக்கு வரணும் சொல்கிறது, இது கட்டாயம் வரணும் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ரைட். ஷுட் மாலா குக்டே, இன்றைக்கி மாலா சமைக்கணுமா? இன்றைக்கி வந்து மாலா சமைக்கணுமா? மாலா இன்று சமையல் செய்ய வேண்டுமா? இது பிளைன் கொஸ்டின். அடுத்தது கேன் வந்து கேன் சப்ஜெக்ட், கேன் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். இதை பார்த்தீங்கன்னா கேன் யூ டிரைவ் திஸ் கார், ஏம்பா இந்த காரை ஓட்டுவே நீ, நம்ம கேட்குறோம் இல்லையா? கேன் யூ டிரைவ் திஸ் கார், இந்த காரை நீ ஓட்ட முடியுமா? ஓட்டுவேன்றது வேலை. வில் யூ டிரைவ் திஸ் காரு கொஞ்சம் தவறான இங்கிலீஷ் பாரும். ஸோ வில் யூ டிரைவ்னு கேட்குறான், இல்லைனா கேன் யூ டிரைவ்னா நீ ஓட்ட முடியுமா? வில் யூ டிரைவ்னா நீ ஓட்டுவியா கேட்குறது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கேன் யூ டிரைவ் திஸ் கார், இந்த காரை நீ ஓட்ட முடியுமா? கேனுக்கு அர்த்தம் முடியுமான்னு வரும். இது இங்கே போட்டிருக்க பாருங்கள். வேண்டுமா, வேண்டுமா, கண்டிப்பாக வேண்டுமா, முடியுமா, முடிந்ததா, ஆகலாமான்னு வரும். நீ அங்கே உட்காரலாமான்னு சொல்கிறது. சரி, இது பாருங்கள். குட்டு பாருங்கள். குட்டு சிம்பிள் டென்ஸ் பிளைன் கொஸ்டின். குட்டு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் வெர்ப் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். Could all of you act well yesterday? நான் ஒரு டைரக்டரை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன், இன்னைக்கு காலைல வரேன், நேற்று சொல்லிட்டு போனேன், இன்னைக்கு காலைல வரேன். அப்போ உங்களை நீங்கள் எல்லோரும் நேற்று நல்லா நடிக்க முடிஞ்சுதா? இன்னும் நம்ம கேட்குறோம். அப்போது could all of you act well yesterday? நேற்று நீங்கள் அனைவரும் நேற்று நன்றாக நடிக்க முடிந்ததா அந்த கேள்வி வரும். ஸோ டிட் யூ ஆக்ட்னா வேறு, நடிச்சிக்கலான்னு அது வேறு, அது மெயின்டெனன்ஸில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. இது குட்டு தான் என்ன மீனிங் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். அதனால் குட் ஆல் ஆஃப் யூ ஆக்ட் வெல் எஸ்டர்டே, நீங்கள் அனைவரும் நேற்று நன்றாக நடிக்க முடிந்ததா? அடுத்தது லாஸ்ட்டு மே சிம்பிள் டென்ஸ் பிள்ளைங்களுக்கு ரூல்ஸ்லாம் அதே தான், எந்த மாற்றம். தேர்ட் பர்சன் கிடையாது, செகண்ட் பர்சன் கிடையாது, ஈஸி. மே வி ஒர்க் இன் திஸ் கம்பெனி, இந்த கம்பெனியில் நாங்கள் வேலை செய்யலாமா? பர்மிஷன் மாதிரி கேட்குறது, இல்லை ஒரு சந்தேகமாக கேட்குறது. மே வி ஒர்க் இன் திஸ் கம்பெனி, இந்த கம்பெனியில் நாங்கள் வேலை செய்யலாமா? இந்த கம்பெனியில் நாங்கள் வேலை செய்யலாமா சார் கேட்போம். ஸோ அவ்வளோதான். சிம்பிள் நல்லா இருக்கும். மேக்கு கண்டினியூஸாக அதெல்லாம் மாதிரியாக இருக்கும், பர்ஃபெக்டாக நல்லா இருக்காது. இதுலையும் பார்த்துங்க. அவ்வளோதான். கேன் முடிச்சிட்டோமா? ரைட். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நாளைக்கு கொஸ்டின் பார்ப்போம். இது அத்தனையும் இந்த 5 பார்த்தோம் இல்லையா? 6 கொஸ்டின் தான் பார்த்துருவோம். சரியா? மைட்டு சுத்தமாக வராது, எதுவுமே வராது. இந்த ஏதோ கேன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ் இருக்குது, அதுவும் அதே மாதிரி மெயின் மாதிரி தான். ஐ கேன் ஹவ் பீன் ரைட்டிங். கேன் எடுத்தீங்கன்னா ஐ கேன் ஹவ் பீன் ரைட்டிங், நான் எழுதிக்கொண்டே இருக்க முடியும், அது தேவையில்லை, அதான் போட்டிருக்கேன். நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா அது நம்ம எடுக்கலாம். சரியா? இப்போது SAVTயில் பிளைன் கொஸ்டின் முடிச்சிருக்கோம். கொஸ்டின் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் லெட் அஸ் see the question. ஓகே? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.